மதுசாரத்தின் மூலம் ஏற்படுகின்ற வீதி விபத்துக்களை தடுப்பதற்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து செஞ்சிருக்கோம். இது வந்து எலக்ட்ரிக் வாட்டர் டிஸ்பென்சர். இது நாங்க வந்து கிளிவட்ட கட்சி சென்ட்ரல் கொளுத்தில இருந்து வரோம். அன்றாட வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனை தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல நாங்க ஒரு பிரச்சனை. ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு கிளிநொச்சி கூட்டுறவு மண்டபத்தில் ஒரு ஜால் ஐடி என்ற ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. இந்த நவீன புது டெக்னாலஜியில் யூஸ் பண்ணி ரோபோ மற்ற கைத்தொழில்கள் மற்ற பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி அப்படி நிறைய விஷயங்களை காட்டுறாங்க. அந்த எக்ஸிபிஷன் தான் நடக்குது பாருங்க. மறக்காம தயாவலட்சணை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சேவணும். ஓகே, நாங்கள் வந்து கிளிப்புனேராவி ஸ்கூல்ல இருந்து வரோம். என் பேர் வந்து பினா விதுஷிகா, இவரோட பேர் வந்து சேனா பிரணவி. இப்போ நாங்கள் வந்து மதுசாரத்தின் மூலம் ஏற்படுகின்ற வீதி விபத்துக்களை தடுப்பதற்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து செஞ்சுருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தோம்னா, இதே மாடலில் இருக்க ஒரு ஹெல்மெட்டை வந்து நாங்கள் கொழுவினா மட்டும்தான் பைக் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பைக்கில் வந்து கோடிங் கொடுத்துருவோம். அதே நேரம் இது ஹெல்மெட்ல இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இதுல ஒரு சென்சர் இருக்கு. இந்த சென்சர்ன்ற பேர் வந்து ஆல்கஹால் சென்சர். இப்ப எங்களுக்கு பக்கத்துல ஒரு குடிச்ச நபர் வந்துட்டா நாங்க இனங்காணுவோம் தான் இவர் குடிச்சிருக்காரு அப்படின்றது. அதே வகை தான் இந்த ஆல்கஹால் சென்சர் வந்து இனங்காணுவோம். அதே நேரம் இதுல ரெட் லைட் கிரீன் லைட் லைட் கொடுத்துருக்கோம். இப்ப குடிச்ச ஒரு ஆள் இந்த ஹெல்மெட்டை போட்டார் அப்படின்னா ஆல்கஹால் சென்சர் அதை ஐடென்டிஃபை பண்ணி ரெட் லைட் வந்து பஸ் ரோட எரியும். இதே ஒரு ஆள் குடிக்கல அப்படின்னா கிரீன் லைட் எரியும். இப்ப ரெட் லைட் பஸ் ரோட எரியும் போது நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த பைக் வந்து ஸ்டார்ட் ஆகாது. இதே கிரீன் லைட் எரிஞ்சுன்னா நீங்க நார்மலா ஸ்டார்ட் பண்ணி பைக் ஓட்டுவீங்க தானே, அப்படி போற மாதிரி பைக் வந்து ஸ்மூத்தா போகும். இப்ப ரெட் லைட் எரியும் போது பஸ் ரோட எரிஞ்சா பைக் வந்து ஸ்டார்ட் ஆகாதானே, அதனால குடிச்ச ஒரு ஆளால பைக் வந்து ஓட்டவே இல்லாது. அதனாடி மதுசாரம் மூலம் ஏற்படுகிற வீதி விபத்துக்களை எங்களால ஈஸியா குறைக்க முடியும். இப்ப நீங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த ஆல்கஹால் சென்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இருக்கு. நாங்க பவர் சப்ளை பண்ணும்போது கிரீன் லைட் எரியுது. அடுத்து சானிடைசர் யூஸ் பண்ண பிறகு ரெட் லைட் வந்து பஸ் ரோட எரியுது. நாங்க மவுசரத்துக்கு பதிலாக எங்க சானிடைசர் யூஸ் பண்ணுவோம். இதாங்க எங்கட மூலையில இருந்து இது ஐடியா எங்கட. மற்றது நாங்க இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு மட்டும் எங்கட ஐடி டீச்சர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். நன்றி. கை இப்படி போன எக்ஸிபிஷன் யாரும் வீட்டு உடனே விட்டுட்டு கைதோட வேணும் தலையத்தோட இஞ்சி தோணும். It's hippos. I like it when you touch my head. நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு இன்ட்ரோவரையாக தான் பண்ண வழியாக நாங்கள் ஜெஸ்டர்ஸை நாங்கள் ஆக்ஷன்ஸ் நாங்கள் முதல்ல ப்ரோக்ராம் பண்ணி வச்சோம். இப்போ இந்த டீகோட்டாக அந்த கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் வந்து நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதில் ஒரு ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறீங்க. லைக் சைனீஸ் டான்ஸ் மாதிரி.
ChatGPT இனாகிரேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ உங்களோட கன்வர்சேஷன் அது நார்மலாகவே கன்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். அவ்வளோதான் இன்னும் இப்போதைக்கு இருக்குது. இதோட அட்வான்ஸ்டாகவும் லிஃப்டிங்கும் கொண்டு வந்துருக்கோம்னா எங்களுக்கு அட்வான்ஸ் அடுத்த கொண்டு சாஃப்ட்வேர் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா வணக்கம். நாங்க வந்து கிளி வட்டக்கச்சி சென்ட்ரல் காலேஜ்ல இருந்து வரோம். நாங்க தரமட்டில படிக்கிறோம். இது வந்து டிஜிட்டல்ல வேலை செய்யுது. இது ஒரு எங்களோட அன்றாட வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனை தான். இந்த ஒரு ப்ரொஜெக்ட் நாங்க ஒரு பிரச்சனை தீர்வு பண்றதுக்கு இந்த ப்ரொஜெக்ட் செஞ்சிருக்கோம். இந்த ப்ரொஜெக்டுக்கு என்ன வேண்டா கேஸ் லீக்கேஜ் டிடெக்டிவ் சிஸ்டம். இது எப்படி ஒர்க் ஆகுதுண்டா, இப்ப நாங்க வீட்டுல அம்மா அப்பாக்களுக்கு கிச்சன்ல இருப்பீங்கன்னா நாங்க எல்லாத்த வீட்லயும் சராசரி கேஸ் குக்கர் இருக்கும். கேஸ் குக்கர்ல நாங்க இப்ப உணவு பயன்படுத்தும் போது இப்ப யாரும் வீட்டுல வெளியில வந்து எங்க சொந்தக்காரர் யாரும் கூப்பிட்டாலோ இல்லாட்டி போன் வந்தாலும் நாங்க போவோம் கிச்சனை விட்டு. அப்ப கிச்சனை விட்டு போகும்போது எங்களுக்கு கேஸ் லீக் ஆகுறது எங்களுக்கு தெரியாது. அதை தடுக்கிறதுக்காண்டி தான் இது செஞ்சிருக்கோம். இது வந்து 2 மெத்தட்ல ஒர்க் ஆகும். ஒன்று பசாராலையும் ஒர்க் ஆகும், என்னோட எல்ஏடியாலையும் ஒர்க் ஆகும். இது வந்து நாங்க ஹோட்டல்ல பயன்படுத்தலாம், ஃபேக்டரிஸ்ல பயன்படுத்தலாம். முக்கியமா வீட்டுல இது வந்து பெற்றோருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து இப்ப இதான் கேஸ் சென்சர். இது ஒரு மாடலா தான் நாங்க வெளியில வச்சு செஞ்சு காட்டுறோம். இதுல டிரெக்ட் ஆகி இப்ப முன்னுக்கு பசராலையும் ஒர்க் ஆகும், இது எல்இடியாலையும் ஒர்க் ஆகும். இப்ப இது ஒரு வளமைய கிச்சன்ல தான் வைக்கிறது. நாங்க உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காண்டி வீட்டுக்கு வெளியில வச்சிருக்கிறோம். இது ரெண்டு அளவு, ஒன்று கேஸாலையும் ஒர்க் ஆகும், ஃபயராலையும் டிரெக்ட் ஆகும். இது செய்ய எங்களுக்கு 3 நாள் எடுத்தது. அறிவு நாங்க எங்களுக்கு ஐடியா இருந்தது இப்படி செய்யணும்ட்டு. ஹெல்ப் எல்லாம் நாங்க இதை எடுத்துனாங்க. வட்டக்கச்சி சென்ட்ரல் காலேஜ். வணக்கம். நான் குளஞ்சி மகாவித்யாலயம். இன்னைக்கு யாழைட்டி கப் திருவிழா நடக்குது. அதான் ஒரு தீயணைப்பு வண்டி மாடல். இது அந்த பவர் குறைஞ்சிட்டு இது பவர் அந்த கண்ணெண்டை வேலை செஞ்சு பவர் காணாது, அதனால வேலை செய்யாது. இதுல ரிலே மாடியூல், வாட்டர் பம்ப், ஃப்ளேம் சென்சார், அல்ட்ராசோனிக் சென்சார், ஆர்டினோ போர்ட், வேறு மேலதிகமாக ஜம்பர் வயர்ஸ், பிரெட் போர்ட், பிளாஸ்டிக் பட் டேங்க் இவ்வளவும் பயன்படுத்தியிருக்கோம். இதை வச்சு நாங்கள் இதை பெரிய முறையில் செஞ்சால் இது போய் அந்த தீயை அணைக்கிறதுக்கு ஒரு ஆட்களும் தேவை ஒன்றுமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காகவே போய் எல்லாமே செய்யும். நாங்கள் 3 பேர் தான் சேர்ந்து. இவ்வளவு சாமான் அடுத்து நாங்கள் மற்ற கியர் மோட்டர் 4, மற்ற சில்லு 4 சில்லு, மற்ற இந்த போட் இவ்வளோத்தையும் வச்சு தான் செஞ்சுருக்கோம். இது யூடியூப்ல வேற ஒரு மாடல்ல பார்த்துனாங்க, அதை வச்சு இதை வேற ஒரு செஞ்சேன். வணக்கம். நாங்கள் வந்து கிளிப்பாளைய மத்திய கல்லூரியிலேருந்து வரோம். இது வந்து எலக்ட்ரிக் போர்டு டிஸ்பென்சர். இது நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் செஞ்சோம். இதில் 2 சுவிட்ச் போட்டி இருக்குது. மற்றது உள்ளுக்குள்ள 9 வோல்ட் பேட்டரி போட்டி இருக்கோம். மற்றது எலக்ட்ரிக் வயர்ஸ், மற்றது குளுக்கோஸ் வயர், உள்ளுக்குள்ள டிசி மோட்டர் வச்சிருக்கிறோம். மற்றது இதுக்குள்ள ஒரு பாட்டில் வச்சிருக்கோம். இந்த பாட்டிலுக்குலாம் நாங்கள் தண்ணி விடுறோம். மற்றது இதுக்குள்ள ஒரு ஊசி வச்சிருக்கோம். ஏன் இந்த ஊசி வச்சுனாங்கன்னா, இந்த ஊசி தான் நீங்கள் ஆளியாக பயன்படுத்து. இந்த ஊசி ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று இப்படி இருக்கும். இதில் நாங்கள் கிளாஸ் வைக்க இதுன்ற பேரத்தால் 2 ஊசியும் முட்டுப்படும். பாருங்க, தண்ணி வரும். இதையே நாங்கள் இப்படி தூக்கிட்டோம்னா தண்ணி வராது. ஏன்னா கீழே இருக்கிற ஊசி வந்து உரசுப்படாதாலும் தண்ணி வராது. இப்போ நான் இதை கீழே வைக்கிறேன், தண்ணி வரும். மற்றது பின்னுக்கு ஒரு சுவிட்ச் போட்டிருக்கேன். ஏனண்டா இங்கே பாருங்க, ஏன் இந்த சுவிட்ச் போட்டிருக்கிறேன்டா, இந்த சுவிட்ச் வந்து இந்த 2ம் வேலை செய்யாமல் போட்டிருந்தா இந்த சுவிட்ச் மூலமாக நான் தண்ணியை பெற்றுக்கொள்ளலாம்.
தண்ணி வேணும். எங்களோட தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். எங்களோட தேவைக்கேற்ற மாதிரி பெற்றுக்கலாம். இதில் என்னென்று நாங்கள் இதை ஒன் பண்ணபடியே கிளாஸ் எடுத்துட்டோம் பண்ணால் இது நாங்கள் தண்ணி வேஸ்ட் ஆகாமல் தண்ணியை இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். மற்றது ஏன் இந்த 2 சுவிட்சும் நான் போடனாண்டா, இப்போ ஒன்று வேலை செய்யாமல் போடுதுண்டா இன்னொன்று வேலை செய்யும். சில பேர் ஒன்று வேலை செய்யாமல் போடுதுண்டா இதை தூக்கி எறிஞ்சிடுவேணும், இல்லாட்டி எலக்ட்ரானிக் கடைக்கு கொடுத்துடுவேணும். அதனால கணக்கு செலவு வரும், கணக்கு செலவாகவும் ஆகும். இது நான் செய்யறதுக்கு 1000 ரூபாய்க்குள்ளுக்கு தான் செலவானது. இப்போ நான் அதனால இப்போ ஒன்று வேலை செய்யாட்டி ஒன்றின் மூலமாக தண்ணியை பெற்றுக்கொள்ளலாம். இது வேலை செய்யாட்டி இதன் மூலமாக தண்ணியை பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு பின்னுக்கு ஒரு பஸ்ஸர் வச்சிருக்காங்க. ஏன் இந்த பஸ்ஸர் முக்கியத்துவம்னா, இப்போ கண் தெரியாத ஆக்கள் இருக்கிறாங்க. கண் தெரியாத ஆக்கள் இப்போ இதை நாங்கள் கப்பில் வச்சு போட்டு சுவிட்ச் ஆன் பண்ண வேண்டியே இருக்கும். இது கப்பை வச்சு போட்டு இப்போ தண்ணி வருதோ வராமல் போகுதோ அப்படின்ற ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். அதை வச்சு இருக்கிறதுக்காக இந்த பஸ்ஸர் வச்சிருக்கோம். இந்த பஸ்ஸர் ஒரு வித்தியாசமான சத்தம் ஒன்று கொடுக்கும். சத்தம் ஒன்று வருது. இந்த சத்தத்தின் மூலமாக தண்ணி வருது, அதனால மோட்டர் இயங்குதுன்ற புரிந்து கொள்ளுவேன். இதுக்கான ஐடியா டீச்சர் தந்தவா, மற்றது பேரண்ட்ஸ் இந்த உதவி, மற்றது நாங்கள் 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணி, மற்றது மொபைலில் யூடியூப்பில் பார்த்து செய்ய எங்களுக்கு ஒரு நாள் மற்றது தேங்க்ஸ். என் பேர் ரசாக்கிது சார். நான் கிளிவப்பாத்தியிலிருந்து வரேன். நாங்கள் கிளி தர்மக்கணி அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையிலிருந்து வருகிறேன். எனது பெயர் பிரதீபரன் தட்சிகா. எனது பெயர் ரவிச்சந்திரன் கன்சிகா. எனது பெயர் திரியான சுந்தரம் சஸ்மிதா. நாங்கள் HTS இன்ஸ்டைன் ரச பவுடர் தயாரிச்சிருக்கிறோம். இந்த ரச பவுடருக்குள்ள நாங்கள் உள்ளி, மல்லி, செத்தல் மிளகாய், பெருங்காயம், நச்சீரகம், உப்பு, மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கிறோம். இதுக்குள்ள புளியும் ஆட் பண்ணணும். எப்படி புளி ஆட் பண்ணியிருக்கிறோம்னா, புளியில இருக்கிற விதையை எடுத்துட்டு ஏர் ஃப்ளேயர்ல காய வச்சுட்டு எல்லாம் அரைக்கும் போது அதை புளியையும் சேர்த்து அரைச்சு நாங்கள் இந்த கிளாஸுக்கு கொதிநீரை ஆட் பண்ணணும். ஆட் பண்ண பிறகு இந்த பக்கெட்டை 5 நிமிஷம் ஊற விடணும். ஊற விட்ட பிறகு ஸ்பூனால கலக்கிட்டு குடிக்கணும். இது நாங்கள் எங்களோட டீச்சர்கிட்ட இருந்தும் மற்ற எங்களோட பெற்றோர்கிட்ட இருந்தும் எடுத்துனாங்க. இது மாதவிடாய் காலங்களில், கர்ப்பிணி பெண்கள் காலங்களில் அருந்துவதற்கு நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியிலிருந்து விடுபடலாம். மற்றது உணவு சமன்பாட்டுக்கு மிகவும் உதவுகின்றது. நாங்கள் இதை இயற்கையாக தான் செஞ்சிருக்கிறோம். செயற்கை பதார்த்தங்கள் ஒன்றும் செயற்கை இல்லை. மற்றது வெளிநாடுகளுக்கு போறாக்கள், ஹாஸ்டல்ல இருந்து தங்கி படிக்கிற பிள்ளைகள், வெளியூர்ல போயிருந்து வேலை செய்யறாக்கள் எல்லாம் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பெட்டிக்குள்ள 15 இந்த பேக்கெட் செஞ்சுட்டு அதை விற்கலாம். 150 ரூபாய்க்கு விற்கலாம். இல்ல இன்னும் ஒரு கட்டம் இருக்குது, அதை நாங்கள் முடிச்சுட்டு சந்தையில விற்கிறதா இருக்கிறோம். மாறிடும். இது செக்யூரிட்டி சிஸ்டத்துக்கு மாறின பிறகு இதை என்னென்ன கண்ட்ரோல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இதை ஓனர் பண்ணால் செக்யூரிட்டி சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். யாராச்சும் அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கும்போது வாகனத்தை தொலை வந்தீங்கன்னா பஸ்ஸர் அடித்து ஓனரை அலர்ட் பண்ணும். அப்படி அலர்ட் பண்ணுற மூலம் ஓனர் அலர்ட் ஆகி வாகனத்தை காப்பாற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதை நான் உங்களுக்கு மெனுவில் காட்டுறேன். பாஸ்வேர்டு இல்லை அடிக்கிறேன். இப்போ டோர் மூடிட்டுது. இந்த டைம்ல யாராச்சும் உள்ளுக்கு போனா இதுல இப்போ உள்ளுக்கு போனா இதுல பஸ்ஸர் அடிக்கும். இது எத்தனை ஒரு 15 செகண்டுக்கு அடிக்கும். இதை கேட்டுக்கு ஓனர் இதை காப்பாற்றக்கூடிய மாதிரி இருக்கு. இதை நாங்க நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வரும்போது ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னு சொன்னீங்கன்னா, நாங்க இப்ப
வீட்டுக்கு பக்கத்துல இந்த பார்க்கிங் சிஸ்டம் இருக்கும்போது இந்த சவுண்டை கேட்டு வந்து நாங்க இதை பாடத்தை காப்பாத்துறது வந்து ஓகே இருக்கும். ஆனா நாங்க சில வேலை வீட்டை விட்டு தூரத்துல போகலாம் அல்லது நாங்க வேலையா வெளியூர்களுக்கு போகலாம். அந்த மாதிரியான டைம்களை இதை கண்ட்ரோல் பண்றது வந்து ஒரு கஷ்டமான வேலையா இருக்கும். எனவே அதை கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி தான் நான் என்னன்னா இதுக்கு அடுத்த அப்டேட் ஒன்று கொடுக்க போறேன். அப்படின்னா இதை வந்து ஒரு ஆப்போட கனெக்ட் பண்ணி விட்டுற போறேன். அந்த ஆப்பா வந்து என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா நாங்க உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் அந்த ஆப்பால வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப செக்யூரிட்டி சிஸ்டம் ஒன்று ஆயிட்டுன்னு சொன்னா அவர் வந்து அதை பார்த்துட்டு செக்யூரிட்டி சிஸ்டம் ஒன்று ஆகிட்டு இதை நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி இதை வந்து ஷட்டரை மூடியோ ஃபுல்லா டோரை க்ளோஸ் பண்ணி திருடனை தப்பிக்க விடாமல நாங்க இதை வந்து காப்பாற்றி கொள்ளலாம். தேங்க்யூ. அதை குறைக்கிறது அப்போ இது வந்து பேரண்ட்ஸுக்கான ஒரு அதானே. அப்போ வந்து பேரண்ட்ஸுக்கு ஒரு பிளாஸ்டிக் வந்து நேரடியாக வந்து ஒரு வாய்க்காலில் வந்து போகிறபடி பிரச்சனைகள் வருது. பிளாஸ்டிக் வந்து வாய்க்காலில் போகிற பிளாஸ்டிக்கை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதோட வந்து வெளியே பார்த்துக்கிட்டா வாய்க்கால் நீரோட எதிர்பார்க்குறது வந்து ஃபிக்ஸ்ட் ஆகிருக்கு. இதில் வந்து இது ஒரு கடை மாதிரி சேர்க்கணும். இதில் வந்து பிளாஸ்டிக்லாம் தேங்கும். அந்த தேங்குற பிளாஸ்டிக் வந்து இதை ஓப்பன் ஆகும். குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே தேங்கின பிறகு பிளாஸ்டிக் தேங்கின பிறகு வர பிளாஸ்டிக் தேங்கின பிறகு இங்கே ஓப்பன் ஆகுது வந்து இந்த வைப்பர் மாதிரியான சிஸ்டம் வந்து ரன்னாக வைக்கிறோம். அது அந்த வார பிளாஸ்டிக் வந்து நீரோட்டத்தில் நீங்கள் அடித்து செல்லாமல் வந்து இந்த வரியை வந்து பாதுகாப்பு இந்த வரியில் வந்து உள்ளே வரும். இந்த வைப்பர் வந்து உள்ளே வந்து அந்த பிளாஸ்டிக் அந்த பிளாஸ்டிக் எல்லாம் இந்த கலெக்ஷன் டேங்கில் சேர கீழே ஹைட்ராலிக் பம்ப் மூலம் மேலே வந்து எடுத்து கலெக்டிலேருந்து அது ஒரு ஆள் வந்து கலெக்ட் பண்ணி கொள்ள என் பேர் வந்து சங்கீத். நான் கிளிநொச்சி மகாவித்யாலயத்திலேருந்து வரேன். இது வந்து நான் செஞ்சிருக்கிறத வந்து ஒரு ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம். இது வந்து என்னத்துக்குண்டா இப்போ தோட்ட வேலையை வந்து இலகுபடுத்துறதுக்காக வந்து இது செஞ்சுருக்கிறேன். இப்போ முதலாவது வந்து இது வந்து சாயில் மாய்ச்சர் சென்சர்னு சொல்லுவோம். இதை வந்து நாங்கள் ஒரு பூக்கண்டுக்கு பக்கத்தில் இப்படி குத்தி விட்ட வேண்டாம். இப்போ இந்த சாயில் மாய்ச்சர் சென்சரை வந்து இந்த ஆர்டினோன்னு ஒரு போட் வந்து இதில் பாய்ச்சிருக்கேன். இதுக்கு வந்து சிக்னல் அனுப்பி இந்த வாட்டர் பம்ப் வந்து வேலை செஞ்சு கொண்டு இருக்கும். இப்போ திருப்பி இந்த தண்ணி காண வண்டி இதை டிடெக்ட் பண்ணிக்கிண்டா இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆஃப் ஆயிரும். இந்த வாட்டர் பம்ப் ஆஃப் ஆயிரும். இது வந்து ஒரு தண்ணி டேங்க் மாதிரி. இப்போ இது வந்து இதெல்லாம் ஒரு வாட்டர் லெவல் சென்சர் ஒன்று கூட்டியிருக்கேன். இப்போ இது வந்து இப்போ தண்ணியில் வந்து 30% குறைவாக இருந்துச்சுன்னா டேங்கில் வந்து 30% குறைவாக இருந்துச்சுன்னா வந்து இந்த மோட்டர் வந்து வேலை செய்யாது. ஏன்டா இப்போ தண்ணியெலாம் வந்து மோட்டர் ஓடிச்சுன்னா அது பழுதாகும். அதுக்காக நான் இப்படி செஞ்சுருக்கேன். இது வந்து பிஆர் சென்சர்னு சொல்லுவான். இது வந்து இப்போ தோட்டம் இல்லாட்டி இந்த தோட்டத்துக்குள்ள வந்து விலங்கு இல்லாட்டி மனித நடமாட்டம் இருந்துச்சுன்னா இது வந்து டிடெக்ட் பண்ணி இந்த எல்லாமும் இந்த பஸ்ஸரை அடித்து கொண்டு இருக்கும். அந்த இதை வந்து எல்டிஆர் சென்சர் என்னத்துக்குண்டா இப்போ நாங்கள் வந்து ஒரு தோட்டத்தில் வந்து லைட் போட்ட மட்டும் வைங்க. லைட் போட்டோம்னா இப்போ இரவில் ஒன் பண்ணிவிட்டு பகல் முழுக்க அது எரிஞ்சு கொண்டே இருக்கும். அதுக்காக வந்து இப்போ இது வந்து ஓரளவுக்கு இருட்டாக இருக்கிறதால வந்து இந்த லைட் பற்றி கொண்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் இப்போ சூரிய ஒளி பட்டுச்சுன்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட் வந்து ஆஃப் ஆகும். இப்போ ஒன்றில் இருக்குது. இப்போ சூரிய ஒளி பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். இப்போ எங்களுக்கு இரவில் இது வந்து ஒன்றில் தான் இருக்கும். இப்போ எங்களுக்கு தேவையில்லை, இரவுலையுமே இப்போ தேவையில்லைன்றா நாங்கள் வந்து இதில் வந்து ப்ளூடூத் கண்ட்ரோலர் ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அது மூலமாக இந்த ப்ளூடூத் மொடியூலை வந்து இதோட கனெக்ட் பண்ணணும்.
இப்போ வந்து கனெக்ட் ஆகிட்டு கனெக்ட் ஆன பிறகு வந்து இதில் வந்து ப்ரோக்ராம் செஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து இப்போ ஒன்று கொடுத்துருக்கிறேன். இப்போ லைட் ஒன்ல இருக்கு. இப்போ ஆஃப் பண்ண கொடுத்ததால வந்து இது ஆஃப் ஆகிட்டு இப்போ நாங்கள் தேவையான இப்போ இதை வளையும் நாங்கள் ஆஃப் பண்ணி வைக்கலாம். மற்ற வந்து இந்த டிஸ்பிளே ஒன்று இருக்குது இதில். இதை வந்து இப்போ ஒரு நாளையில் வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றி இருக்குன்றதெல்லாம் இதில் காட்டி கொண்டு இருக்கும். எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கு, டேங்கில் எவ்வளோ % தண்ணி இருக்குன்றதெல்லாம் காட்டி கொண்டு இருக்கும். ஐடியாலாம் எங்கே எடுத்தீங்க இதுக்கான ஐடியா? இது நான் தோட்டம் அம்மாவை செய்கிறவர். இப்போ அவர் வந்து நான் கேட்டேன் என்னென்ன பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். நான் அப்போ சொன்னேன் எனக்கு கஷ்டம்ண்டு. அப்போ நான் வந்து ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணி டெக்னாலஜி வந்து இப்போ சாமான்கள்லாம் வேணும்னா இப்போ இதில் கோடிங் வந்து இதுக்கு கொடுக்கணும். கோடிங் மட்டும் நான் ChatGPT எல்லாம் விளங்கப்படுத்தி என்னென்ன செய்ய போன விளங்கப்படுத்தி கோடிங் வந்து ChatGPT எடுத்து செஞ்சேன். நான் இப்போ 10ஆம் ஆண்டு. கோடிங் 9ஆம் ஆண்டில் இருக்கு. இன்னும் இப்போ தான் படித்து கொண்டிருக்கேன். ஸ்டார்டிங்கில் இருக்கேன். இதெல்லாம் இது வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்டாக தான் செஞ்சுருக்கிறேன். இது செய்கிறதுக்கு வந்து எனக்கு 6500 ரூபாய்க்கு தான் முடிஞ்சது. வேர்ல்டுனா ஃபர்ஸ்ட் ஹியூமனாய்ட் கன்வர்சேஷன் ரோபோ வந்து பெப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது மெயின் இது எமோஷனல் கன்வர்சேஷனும் மற்றது ஃபேஸ் டிடெக்ஷன் ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ வாய்ஸ் இப்போ நிறைய கூட இருக்கபடியாக மேபி வாய்ஸ் டிடெக்ஷன் அவ்வளோ இருக்கா. எங்களோட வீடியோவில் பார்த்துக்கலாம். கேமரா பார்த்தீங்களா? இதில் நான் வந்து இப்போ ரோபோட் வீடியோ மானிட்டர் வந்து நீங்கள் ரோபோட் எடுத்து ரோபோட் எடுத்துனா இதில் ஒரு 3D மாடல் இருக்குது ரோபோட். அதில் நீங்கள் கையை கால அசைச்சா இதில் கையை கால நீங்கள் ஃபோன் எடுத்து ஒரு ஆக்ஷன் கஸ்டம் லோக்கோ கொண்டு வந்து போட்டு ஆட்டோமேட்டிக்காக இதில் கையை கால ஆக்கி தலையை தடவி பார்க்குற டென்ஷன் தலையை தடவி பார்க்குறது இதெல்லாம் இருக்கு. अंकल केला कंपनी आती है एक असेंबल कर रोबोट का काम एक आप यार प्रोग्राम करने देना मैं क्या एंड्रॉइड ह्यूमनाइट रोबोट किया ह्यूमनाइट किया आप मिनिसूम एंड ऑप्को में देना मिनिसूम आगे होए देना वाले एआई पार्ट्स का मैं ChatGPT ये वाली मैं निर्माण करने देना දැන් මෙතන තියෙන්නේ එයාගේ කොරියෝග්‍රාෆි කියලා ඉන්ටර්ෆේස් එකක්. ඔයගොල්ලෝ මේ එන්ජිනියරින් ටෙක්නිකල් ස්ටුඩන්ට්ස් නේද? එතකොට මේ වගේ රොබෝ එකනේ ඔයගොල්ලෝ මේ 3D print නැත්නම් blueprint එක ඉන්ටර්නෙට් එකෙන් ඩවුන්ලෝඩ් කරලා මේ පාර්ට්ස් ඔක්කොම 3D print කරලා නැත්නම් වෙන කොහේ හරි ඕඩර් කරලා මේ වගේ software එකක් use කරලා ඔයගොල්ලෝ මේ modify කරන්න පුළුවන්. මේකට ඔයගොල්ලන්ට code ලියන්න අර programming knowledge එක අවශ්‍ය කියලා නෙවෙයි. ड्रैग एंड ड्रॉप इंटरफेस එකෙන් ඔයගොල්ලෝ ඒසිට ප්‍රෝග්‍රෑම් කරන්න පුළුවන්. දැන් මෙයාලා අපි ඩාන්ස් එකක් දාන්න කරමුද? ඩාන්ස් කරන්න. එකෙන් කැවිලා ඔළුව